வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்போது, எந்த நேரத்தில் சாமி கும்பிடுறது, எந்த லக்னம் குறிச்சிருக்கோம். இந்த தடவை லக்னம் 3 லக்னம் குறிச்சிருக்கிறேன் நான். 3 லக்னம் இல்லை, 3 டைம். ஒரே லக்னம் தான், 3 டைம் குறிச்சிருக்கிறேன் நான். ஓகே. அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்போது? சனிக்கிழமை. அதாவது சனிக்கிழமைனா இந்த 16ஆம் தேதி சனிக்கிழமை, 16ஆம் தேதி சனிக்கிழமையும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பஞ்சாங்கத்தில் இருக்கு. ஆனால் ஆக்சுவலி 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வருஷப்பிறப்பு ஆவணி 1 ஞாயிற்றுக்கிழமை தான் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் சாமி கும்பிட்றது ரொம்ப விசேஷம். பஞ்சாங்கத்தில் இருக்குது, சனிக்கிழமையும் இருக்குது. எந்த அளவுக்கு லேட்டாக போய் சாமி கும்பிடணுமோ அந்த அளவுக்கு கும்பிட்டுக்கோங்க. நான் அந்த லக்னம்லாம் குறிக்கல. சனிக்கிழமைக்கு இன்று சனிக்கிழமையில் இதுக்கு லக்னம் குறிக்கல. இந்த அன்னைக்கு சாமி கும்பிட போகிறவங்க போய்க்கலாம். சாமி கும்பிட்றது லேட்டாக, எந்த அளவுக்கு லேட்டாக போய் சாமி கும்பிட்றோமோ அந்த அளவுக்கு கும்பிட்டுக்கலாம். ஓகேவா? நாளைக்கு வந்து 17ஆம் தேதி 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப விசேஷம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நாளைக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம் வந்துடும். ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி வந்து நம்மளுக்கே தெரியும், கிருஷ்ணன் பிறந்தது வந்து ரோகிணி நட்சத்திரம். திதி வந்து நவமி திதி, அவருடைய திதியே. ரெண்டுமே அப்படி வந்துருச்சு. நட்சத்திரமும் அவர் பிறந்த ஒரு நட்சத்திரம் தான், திதியும் ஸ்ரீராம நவமின்னு சொல்லுவோமே, நவமி திதி தான். சரி, இது ரொம்ப ப்ளஸ்ஸு. இன்னொன்று, ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ரொம்ப சூப்பர். வந்து ஆவணி மாதம் ஃபுல்லாகவே எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப விசேஷம். நம்ம சவுத் சைடில் ஃபுல்லாக ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வாசலில் பொங்கல் விடுவாங்க. எப்படி தை திருநாளில் பொங்கல் விடுறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆவணி ஞாயிற்றுக்கிழமையும் வாசல் பொங்கல் வைப்பாங்க, சூரியன் பொங்கல் வைப்பாங்க. அதனால ஆவணி ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு விசேஷம். அப்படின்னா இந்த தடவை ரோகிணி நட்சத்திரம், நவமி திதி, ஆவணி ஞாயிற்றுக்கிழமையும் ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமையும் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பர். இன்னொன்று, 17ஆம் தேதி 17 எண் கணிதத்தில் 17னா 1 7 8, 8ஆம் நம்பர். 8 வந்து திடீர் அதிர்ஷ்டம் தான். 8ஆம் நம்பரே திடீர் அதிர்ஷ்டம், 8ஆம் நம்பரே. அப்போது எவ்வளோ ப்ளஸ் ஆயிடுச்சு இந்த தடவை. வந்து ரொம்ப இது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். சரி, இதை விட இன்னொரு சூப்பர் என்னன்னா, இந்த தடவை வேண்டிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கோச்சாரத்தில் ராகு வந்து அங்கேருந்து பார்ப்பார். கும்பத்தில் இருந்து ராகு சிம்மத்தை பார்ப்பார். அந்த மாதிரி இது இந்த சூரியனுக்கு வந்து ராகு பார்வை இருக்கு. அப்படிங்கும்போது ராகு பார்த்தா நாங்களே சொல்லுவோம் ஜோதிடத்தில், குரு பயிற்சி சனி பயிற்சியை விட ராகு பயிற்சிக்கு பலன் ஜாஸ்தி. 1.5 வருஷத்துக்கு அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும்னு சொல்லுவோம். அதே மாதிரி ராகு பார்ப்பார், அங்கேருந்து கும்பத்திலேருந்து ராகு பார்ப்பார். அப்போ இந்த சூரியனுக்கு இன்னும் கொஞ்சம் பலம். அப்படின்னா சூரியன் தானே தெரியுமா நம்மளுடைய ஆள் மனசுல இருக்கிற ஆசை வந்து சூரியன். ஆள் மனசுல நம்ம இப்போ விஷ்ணுபதி புண்ணிய காலமே என்ன வேண்டிக்கிறோம்? நிறைவேறாத ஏதோ ஒரு ஆசை, நிறைவேறாத ஆசையை ஒன்று வேண்டிக்கங்க. ஒரே ஒரு ஆசை, அதாவது முடியிற ஆசை. அதாவது என்ன சொல்றது, நிறைவேறாத ஆசைன்னு சொல்லிட்டா முடியிற ஆசைனா, இது நம்மளுக்கு முடியும் ஆனால் ரொம்ப நாள் ஆயிட்டு எனக்கு அது நடக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்ற ஒரே ஒரு கோரிக்கை வச்சாச்சுன்னா 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ள அது நிறைவேறுங்கிறது தான் ஐதீகம். சரி, இது இந்த 17ஆம் தேதி நம்ம வந்து சாமி கும்பிட்றோம், ஞாயிற்றுக்கிழமை சாமி கும்பிட்றோம். சரி, ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்றவங்களுக்கு, விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு வர்றவங்களுக்கு என்னென்னா 27 பூ கையில் வச்சுக்கணும். ஒரு தடவை சுற்றி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பூ வைக்கணும். எங்க அவருடைய பாதத்துலேயோ இல்லைன்னா கொடிமரத்து பக்கத்துலேயோ பவ்யமாக வச்சுட்டு பின் ட்ராப் சைலண்டோட ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லியே சுற்றிட்டு வரணும். 27 தடவையும் சுற்றி முடிச்சுட்டு 27 தடவையும் முடிச்சதுக்கப்புறம் நேராக தாயார்கிட்ட போயிட வேண்டியது. தாயார்கிட்ட போய் அம்மாட்ட நம்மளுடைய கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சு மனதார சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாள்கிட்ட வந்து அந்த கோரிக்கையை திரும்ப சொல்லணும். இது புதுசாக உள்ளவங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி சுற்றி மற்றபடி பரிவார தேவதைகள்லாம் எல்லா சாமியும் சக்கரத்தாழ்வார் அப்படி இப்படி எல்லாரும் இருப்பாங்களே, எல்லாரையும் கும்பிட்டுட்டு ஆஞ்சநேயரையும் கும்பிட்டுட்டு திருப்பி நம்ம உட்காந்து கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கலாம். சரி, இதில் டைம் வந்து என்ன டைம்? விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட டைம் வந்து இந்த தடவை காலையில் 10:14 10:40 10:14 10:40 ஒரு டைம். அந்த டைமில் கும்பிட்டா ஒரு ஆசை. அது ஒரு டைம். அதாவது ஒவ்வொரு டைம்லேயும் ஒன்று. திருப்பி 10:40 11:35 அது ஒரு சூப்பர் டைம். 11:35 12:15 வரை. அப்போ கிட்டத்தட்ட 10:14 12:15 வரை இருக்குது டைம், காலையில் டைம். இந்த 3 டைமில், அதாவது 10:14 10:40 வரை, 10:40 11:35 வரை, 11:35 12:15 வரை. இந்த 3 டைமில் உங்களுக்கு எந்த டைம்னாலும் நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம்.
மேபி எனக்கு இந்த இன்பாக்ஸ்ல எல்லாம் போட வேண்டாம். இந்த டைம், அந்த டைம்லாம் போட்டா, என்னைக்காவது என்ட்ட வந்து அஸ்ட்ராலஜி நீங்க பார்க்க வரம்போது சொன்னா போதும். நான் இந்த டைம்ல போய் சாமி கும்பிட்டேன்னு சொல்லுங்க. நான் அதுக்கு தக்கன என்ன உண்டோ அத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? நல்லபடியா எல்லாரும் சாமி கும்பிடுங்க. விஷ்ணுபதிய மிஸ் பண்ணிறாதீங்க. நான் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் குறிக்கல. ஏன்னா வந்து மொத நாளே விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்துருது. அதனால ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்லாம் குறிக்கல. இந்த ஒரு காலையில உள்ள டைம் மட்டும் தான். இது ரொம்ப சூப்பர் டைம். இது இந்த தடவ விஷ்ணுபதி நீங்க கேட்டத குடுக்காம இருக்காம மாட்டாரு. அந்த அளவுக்கு உள்ள விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது. கண்டிப்பா எல்லாரும் போயி சாமி தரிசனம் பண்ணுங்க. எல்லாமே சூப்பரா இருக்கும். இதுல இந்த தடவ இந்த ரோகிணி விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல இன்னொரு பிளஸ் என்னன்னா, சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல நிக்குது பார்த்தீங்களா? சந்திரன் உச்சமா இருக்கும். சந்திரன் வந்து உச்சம். சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கும்போது உச்சம். உச்சம்போது நம்மளுடைய நம்ம சந்திரன்னா என்ன தெரியுமா? நம்மளுடைய மனம், நம்மளுடைய எண்ணம், நம்மளோட உடல், சரீரம் எல்லாத்துக்கும் காரணம் சந்திரன் தான். உடல்காரகன், மனோகாரகன் எல்லாத்துக்கும் காரணம் சந்திரன் தான். சந்திரன் நல்லா இருந்தா, அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த தடவ பாருங்க சந்திரன் சூப்பர், உச்சம். அதனால நீங்க நினைக்கிறது நம்மளுடைய உடல்காரன், மனோகாரகன்னாலே சந்திரன் நல்லா இருக்குனாலே, நம்ம வந்து இவ்வளவு நாள் இத நினைச்சுட்டோம். வேண்டாம். இனிமே இத தான் நினைக்கணும். அப்படின்னு ஒரு ஒரு நார்மலாவே நம்ம போகும்போது ஒண்ணு, அங்க போய் வேண்டிக்கிறது ஒண்ணா கூட இருக்கலாம். மேபி. அந்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பரான விஷ்ணுபதி புண்ணிய காலம். எல்லாருக்கும் எல்லாமே வேண்டினது கிடைக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.